அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட அறக்கட்டளையில் பேசுறதுக்காக அழைப்பு விடுத்ததுங்க அனைவருக்கும், அனைத்து மகளிர் ஜோதிட தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான் இப்போ தான் ஜஸ்ட் அசிஸ்டன்ஸில் வந்தேன், அந்த மாதிரி பேச சொல்லும்போது என்ன பேசுறதுன்னு தெரியல. ரைட், ஓகே, பேசுவாங்க. நம்மளுக்கு திறமை இப்போ தான் வச்சுருக்கீங்க, சரியா? அதாவது இப்போ ஜோதிடங்கிறது எந்த வகையில் பிறந்தது அப்படின்னு நினைச்சோம்னா, ஜோதிடங்கிறது 8வது கலையில தான் பிறந்துச்சுன்னு சொல்லி ஜோதிட கலையை 8வது கலையாக வச்சிருக்காங்க. இந்த 8வது கலைங்கிறது பெண் கலை தான். 8வது ராசி என்ன ராசி? பெண் ராசி. அப்போ 8வது கலை பெண் கலைன்னு அர்த்தம், சரியா? பெண் ராசியை வச்சு தான் ஜோதிடமே உருவாயிருக்கு. அப்போ ஏன் பெண் விஷயத்தை வச்சு ஜோதிடம் உருவாயிருக்குதுன்னா, அதாவது பூர்வ புண்ணியம் எல்லாமே உற்பத்தி ஆகிறது பெண் இடத்துல இருந்து தான் குழந்தைகள் உற்பத்தி ஆகிறாங்க, சரிங்களா? அப்போ அந்த குழந்தைங்க உற்பத்தி ஆகி அடுத்த அதில் 8ன்னு ஒரு நம்பர் வரும்ல, அந்த 8 நம்பர் எப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துலயே போய் மறுபடியும் முடியும். ஆரம்பிச்ச இடத்துலயே மறுபடியும் போய் முடியும். அப்போ அதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இருக்கு. 1ங்கிறது ஆண், 8ங்கிறது பெண்ணு. 1ங்கிறது ஆண்னா மேசராசி, சரிங்களா? அது 1வது ராசி, அது ஆண் ராசி, சரிங்களா? அங்கே சூரியன் உச்சமாகிறார். ஆனால் இந்த இடத்துல கேது உச்சமாகிறார். 8வது இடத்துல யார் உச்சமாகிறார்? கேது உச்சமாகிறார். அப்போ அதாவது ஜோதிட கலைக்கு வித்திட்ட கலாநாயகன் யாருன்னா கேது பகவான் தான், சரிங்களா? அப்போ கேதுவும் ஒரு பெண் கிரகமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஆண் கிரகமாக எடுத்துக்கிறது இல்லை, சரிங்களா? அப்போ 8வது வீடு பெண் ராசியை தான் எடுத்துக்கிறோம், சரிங்களா? அப்போ அது 8வது ராசி என்ன ராசி அப்படின்னா கிணத்து ராசின்னு சொல்லுவாங்க. எங்கிட்டு ஓடாத தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த ஓடாத தண்ணிக்குள்ள புதையல் இருக்கா என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஆனால் 4வது ராசி ஓடுற ராசின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது சரசரந்து அது வாட்டு போயிட்டு இருக்கும், சரராசி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே மீன ராசி இன்னொன்று இருக்குது, அது கடல் ராசின்னு சொல்றாங்க, சரிங்களா? அது மீன ராசி. இப்போ இதில் நம்ம ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டா 8வது பாகமாக எடுக்கும்போது 8வது பாகத்திலிருந்து ஒவ்வொரு பொருளும் எந்த வகையில் இயங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? அப்போ அதாவது ஜோதிட கலையில 8வது கலை தான் ஜோதிட கலைன்னு சொல்லிட்டேன். இப்போ 8 ஆதிபத்தியை வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது 8வது ராசி அப்படிங்கிற மாதிரி 8வது ராசியில யார் நீசமாவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான் நீசமாவரா. ஏன் சந்திரன் நீசமாவரா அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா, அதாவது நீசம்னா என்னன்னா அந்த இடத்து மேல பட்டுதல் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். நீசம்னா தப்பா பலன் எடுக்கக்கூடாது, அதாவது பட்டுதல், அந்த இடத்துக்கு மேல பட்டுதல் அதிகப்படியா இருக்கும்னு அர்த்தம். அதே சந்திரன் நீசமாவது ஏன் நீசமாவதுன்னு கொடுத்தாங்க அந்த இடத்துல அப்படின்னா, அதுக்கான சின்னம் தேர். அந்த தேர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நெட்டாபுலி தேர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அப்போ அது கர்ப்ப காலத்துல, அதாவது குழந்தை தச்சிருச்சு, கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தேர் செத்துதான் குழந்தைய பிறக்குமா? எப்படிங்க? வயிறு வெடிச்சுதான் அந்த குழந்தைய பிறக்குமா? அது தேர்ல ஒரு ரகசியம். அப்ப வயிறு வெடிச்சு போச்சுன்னா தாய் இறந்துட்டான்னு தான் அர்த்தம். அப்ப தாய் இறந்ததான் சந்திரன் நீசம்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தேரு இறந்ததான் சந்திரன் நீசம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை வளருது, சரிங்க? குழந்தை பிறக்குது அங்கதான், சரிங்களா? அப்ப குழந்தை கரு உருவாகிறதும் அதுதான். வெடிக்கிற இடம் வெடிச்சு அதுக்கப்புறம் குழந்தைய பாக்கியமா நம்ம பார்க்கிறோம், அது 9ஆம் இடம், சரிங்களா? 9ஆம் இடத்துல தான் குரு தான் அதிபதியா இருக்கு, அதனால குழந்தையும் குருன்னு சொல்றோம், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சிற்களை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தேடு இறந்ததுனால இறந்துதான் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறதுனால சந்திரன் நீசக்கிறத கொண்டு வந்தாங்க அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்ப தாயுடைய மகிமை அப்படிங்க. இப்ப 8வது விஷயத்துல இன்னைக்கு தேதி 8வது தான் என்ன செய்யறாங்க? மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம், சரிங்களா? ஆணுக்கு மகளிர் தினம் இருக்குது, பெண்ணுக்கு மகளிர் தினம், சரி, ஆணுக்கு ஆண்கள் தினம் இருக்கு, பெண்களுக்கு மகளிர் தினம் இருக்கு, சரிங்களா? ஆனா இது தேதி தெரியுது, ஆனா ஆண்கள் தேதி யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அது வெளிப்படுத்த கொடுத்து பண்ணல. இது 1917 இது உருவாக்கப்பட்டது. இது பெண்கள் மகளிர் தினத்தை 1917 உருவாக்கப்பட்டது. ஆனால் ஏன் அதை உருவாக்கி 8ல வச்சாங்க அப்படின்னா 8ஆம் இடத்தை தொட்டு வாழக்கூடிய ஜீவன் பெண் ஜீவன் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக 8ஆம் இடத்தை அங்க தேதி வச்சிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி ஆணுக்கு 10ஆம் தேதி வச்சிருக்காங்க, 1ஆம் நம்பர், சரிங்களா? அதுல இருந்து தான் 1 8 எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? அப்ப 1ங்கிறது ஆணுக்குரிய நாள்,
8ங்கிறது பெண்ணுக்குரிய நாள். சரியா? எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு குழந்தை பெற்று எடுக்கும்போது அவங்க மறுஜென்மத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால 8ஆம் இடத்தை கொடுத்துருக்காங்க. சரியா? 8ஆம் இடங்கிறது எவ்வளவு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி திதியிலேயே 8வது திதின்னு ஒரு திதி இருக்கு. 8வது திதி என்ன திதி? அஷ்டமி திதி, 8வது திதி. சரிங்களா? அதுல எல்லா அதாவது அதிகப்படியா ஒதுக்கி வச்ச திதி எதுன்னு கேட்டா அஷ்டமி திதியை தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா அதிகப்படியான நன்மைகளும் அதிகப்படியான முன்னேற்றங்களும் அதிகப்படியான சொன்னா பலிதமாகணும் எந்த திதிக்குள்ள இருக்குன்னா அஷ்டமி திதிக்குள்ள இருக்கு. ஏன் அஷ்டமி திதி? அதாவது எல்லா திதியிலையும் கெடுதலும் இருக்கு நல்லதும் இருக்குங்க. இதுல கொஞ்சம் அதிகப்படியா கெடுதல் இருக்கு. எதுல? அஷ்டமி திதியில. ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப கடுகு சிரிச்சாதான் இருக்குது. அது எந்த குழம்புல கடுகு பயன்படுத்தாத குழம்பு வெறும் குழம்புன்னு அர்த்தம். புரிஞ்சு. அப்ப சிறுசா இருக்கிற பொருளை எதுக்கு அதில் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுலதான் விஷயமே இருக்குதுங்கிறதுக்காக. சரியா? ஒரு சாம்பார் வச்சாலும் ஒரு ரசம் வச்சாலும் அது கடுகு பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த குழம்புக்கு அந்த சாம்பாருக்கு சிறப்பு, ரசத்துக்கு சிறப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரி 8ங்கிற விஷயம் எந்த வகையெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறப்போ அது அஷ்டமி திதி 8வது திதியா வர்றப்போ அவங்க மந்திரம் ஊதுறது, அதுக்கு ஏதாவது பலிதம் சொல்றது, எது சொன்னாலும் பலிதமாகும்னா அஷ்டமி திதிக்கு பலன் சொல்லி பாருங்க, அட்டகாசமா பலிக்கும். அஷ்டமி திதிக்கு ஒரு ஓமம் வளர்த்து பாருங்க, அந்த எதுக்காக ஓமம் வளர்க்குறீங்களோ அந்த காரியம் சக்சஸ் ஆகும். நல்லா ஃபஸ்ட்டு போச்சு. அஷ்டமி திதி இப்போ அந்த அஷ்டமி திதியில முன்னாடி அதாவது மொத்தம் எத்தனை டிகிரி? 12 டிகிரி. ஒரு திதிக்கு வந்து 12 டிகிரி இருக்குங்க. நீங்க 3 டிகிரியில எந்த விஷயம் செஞ்சாலும் எல்லாத்துலயும் டிகிரி கம்மியா இருக்கும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிகிரி 4 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் 1 டிகிரி 2 டிகிரி தான் கெட்டதா இருக்கும். இதுக்கு வந்து 4 டிகிரி கெட்டதா இருக்கும். அந்த 4 டிகிரி ஒதுக்கிட்டு மீதி இருக்க டிகிரியில செஞ்சீங்கன்னா வெற்றியோ வெற்றி. நிலம் வச்சு குறிச்சு. அப்போ கஷ்டம் இல்லாம, சண்டை இல்லாம, போராட்டம் இல்லாம, இது எல்லாம் குறிக்கிறது யாரு? கஷ்டம், சண்டை, போராட்டம் இதெல்லாம் குறிக்கிற பாகம் இது 8ஆம் பாவம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் இல்லாம வெற்றி கிடைக்குமா? இதெல்லாம் இல்லாம நீ இதெல்லாம் தொடாம நீ வெற்றி பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஓட்டப்பந்தயம் கூட ஓடனா தான் வெற்றி பெற முடியும். அப்ப ஓட்டப்பா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஓட்டப்பந்தயத்துல கூட பாருங்க 1 2 3 3 அழகா சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப ஏன் 3க்கு மேல இருக்கலாம்ல? ஏன்னா 3க்கும் 8க்கும் தொடர்பு இருக்குங்க. 8க்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவம். 8க்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவம். அப்ப அந்த 3ஆம் பாவங்கிறது ஓட்டங்க. கல்யாணம் பண்ணி ஓடுறதெல்லாம் 3ஆம் பாவம். சரியா? தெரியாம கல்யாணம் பண்றது ஓடி போறதெல்லாம் 3ஆம் பாவம். சரிங்களா? அதாவது தாலி கட்டுறது 3ஆம் பாவம். எதுல தாலி கட்டுறாங்க? கழுத்துல தான் கட்டுறாங்க, கையில கட்டுறாங்க. சரிங்களா? அப்போ அது 3ஆம் பாவம். 8க்கு 8ஆம் பாவம் ஆயுள் பாவம் அதுதான். அதே மாதிரி 3ஆம் பாவம் திருமண பாவம் அதுதான். அதே மாதிரி திருமணத்துக்கு எத்தனை முடிச்சு போடுறாங்க? 3 முடிச்சு போடுவாங்க. சரிங்களா? எல்லாமே தோப்புக்காரன் போடும்போது எத்தனை தோப்புக்காரன் போட சொல்றாங்க? 3 தோப்புக்காரன் போட சொல்லுவாங்க. இதெல்லாம் வெற்றிக்கான அடையாளங்க. இதெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். சரிங்களா? நீங்க டெய்லி எந்திரிச்சு நீங்க என்ன நாம வந்து சொன்னாலும் சரி 3 தோப்புக்காரன் போட்டு பழகுங்க. நான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை வேறுபாடு பார்க்காதீங்க. 3 தோப்புக்காரன் போட்டு பாருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமா எப்பவுமே எங்களுக்கான வழிகாட்டியா இருக்கும். சரிங்களா? அப்ப 3ஆம் பாவம் வந்து வெற்றி பாவம். 3ஆம் பாவம் ஜெயம் பாவம். அதே மாதிரி தான் அஷ்டமி திதியும் ஜெயம் பாவம் அப்படின்னு அர்த்தம். அதாவது திதியை வந்து 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த திதி என்ன துணியா பிரிச்சிருக்காங்கன்னா ஜெயம் அப்படிங்கிற பாவத்துல வரும். எதுங்க? அஷ்டமி அப்படிங்கிற திதி வந்து என்ன பாவத்துல வரும் மேடம்? ஜெயம் அப்படிங்கிற பாவத்துல வரும். சரிங்களா? அப்ப ஜெயம்னா என்னது? வெற்றின்னு அர்த்தம். அப்ப வெற்றிக்கான அடையாளம் இதுல வெற்றியே இந்த அஷ்டமி திதியில தான். அதாவது போராட்டம் பண்ணி ஜெயிச்சவர் கிருஷ்ணன். நல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால போராட்டங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டோமே தவிர ஜெயிச்சதை எடுத்துக்கல. போராட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோமே தவிர ஜெயிச்சதை எடுத்துக்கல. ஜெயிச்சுங்கிறத எடுக்கிறதுக்கு தான் இந்த பாவத்தை கொடுத்துருக்காங்க. எல்லா பாவத்தையும் நல்லது. இப்போ சனி பாவம் கெட்டதுன்னு சொல்றோம், முழுக்க முழுக்க கெட்டதுன்றோம். நல்ல வச்சுக்கூட சனி பாவனுக்கு நேர்மையான கிரகமே அதுதான்றோம். அப்ப நீ நேர்மையான மதிப்பீங்களா கெட்டவன மதிப்பீங்களா? சொல்லு பாருங்க. நேர்மையானதை மதிப்பீங்க. அப்போ உங்க அளவுக்கு அதிகப்படியான கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் பொருட்சேதமும் வரதுனால நீங்க அதை கண்டு பயப்படுறீங்களே தவிர அது கெட்டது கிடையாது. அங்கதான் உங்க அனுபவமே பிறக்குது. உங்க போராட்டமே அங்கதான் உருவாகுது. நீங்க இப்ப பாருங்க, சனி ஏழரை சனி வந்துருச்சு, அஷ்டமி சனி வந்துருச்சு, கண்டக சனி வந்துருச்சு, பாதக சனி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல தாங்க ஒரு காரியம் நடக்கிறதுக்கான ஆதிக்கத்தை தொடங்க வைக்கும். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும், பிள்ளை வைக்காதவங்க பிள்ளை வைப்பாங்க, வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க. அப்பெல்லாம் என்னாச்சுன்னா விரைச்சலம் சொல்லி சொல்லி சமாளிச்சுக்குவாங்க. நல்ல வச்சு பிடிச்சி அப்போ அந்த பாவங்கள் சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பாவத்திலையும் ஒவ்வொரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திதியை சொல்லிட்டேன். காரணம் நான் வந்து இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்து நான் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி ஒரு தலைமையை ஏற்று நடத்த கொடுக்கிற இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னா, அதாவது கனாம்பால் மேடம் தான் என்னுடைய ஆரம்ப விழாவை ஆரம்பிச்சு வச்சவங்க. ஆனால் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என் விழாவில் ஆரம்பிச்சு வச்சாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க முடியல.
சரியா? நான் ஒவ்வொரு நேரமும் ஏக்கப்படுவேன், என்ன மேடம் நம்மளை கூற மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அவங்க எத்தனை கருத்தை நடத்துறப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்துட்டு பார்ப்பேன். சரி ரைட்டு, பிரபஞ்சம் நமக்கு அனுமதிக்கல. எப்படிங்க? பிரபஞ்சம் நம்மளுக்கு அனுமதிக்கல. என்னைக்கு அனுமதிக்குது அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம பல நாள் கனவு, யாரு மேலேயும் போராட்டம் பண்ணக்கூடாது, பொறாமப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அதாவது அவதூறா பேசக்கூடாது. நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கான கிரகங்கள் தான் வேலை செய்யுதுன்னு உண்மையா இருந்தால் நம்ம கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அந்த இடத்த பார்க்க முடியும் நம்ம. ஆனா ஜோசியருக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லைன்னு நான் சொல்றேன். இல்லை, கண்டிப்பா இல்லை. கிரகங்களால மட்டும்தான் நம்ம ஆளப்படுறோம், கிரகங்களால தான் நம்ம உருவாக்கப்படுறோம், கிரகங்களால தான் நம்ம செயல்படுத்தப்படுறோம் உண்மையா இருந்தால் இன்னைக்கு எனக்கு கிரகம் ஏதாவது சக்தி கொடுத்துருந்தா மட்டும் இந்த இடத்துக்கு நான் வர முடியும். சரிங்களா? அப்போ எனக்கு சந்திரன் ஆட்சி, கடக ராசியில சந்திரன் ஆட்சி. இன்னைக்கு ஓடுற யோகம், அதாவது பூச நட்சத்திரம் யோகத்துக்கெல்லாம் முதல் புள்ளியா இருக்கிறேன் நான். நல்ல வச்சு புரிஞ்சுக்கணும். அது நான்கிறதை விட அந்த புள்ளி வந்து என்னை பெருமைப்படுத்துது. நல்ல வச்சு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கும், எவ்வளவு அட்டகாசம் இருந்தாலும் சொல்லக்கூடிய நேரம் தானே சொல்ல முடியும், பேசக்கூடிய நேரம் தானே பேச முடியும், செய்யற நேரம் தானே செய்ய முடியும். அது மாதிரி இன்னைக்கு எனக்கு பிரபஞ்சம் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு பேசுறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி கர்ணத்து மூலம் தான் நான் உள்ள வந்தேன். அந்த கர்ணத்தை சொல்லாம நான் பேச முடிக்க முடியாது. கர்ணத்தை சொல்லிதான் ஆரம்பிப்பேன். ஆனா இருந்தாலும் இந்த 8ங்கிறது யாரு அப்படின்னா பெண்கள் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்லிதான் அதை ஆரம்பிக்கிறதுக்காக அதை ஆரம்பிச்சேன். நல்லா வச்சு போச்சு. அப்ப கர்ணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு அதிபதி யார்? கர்ணத்துக்கு அதிபதி யார்? சனி பகவான். கர்ணத்துக்கு அதிபதி சனி பகவான். ஏன் சனி பகவானை கொடுத்தேன் அப்படின்னு கேட்கிற அங்கதான் மெயின் பிக்சரே இருக்கு. சரிங்களா? சனி பகவான் யார் அப்படின்னா காட்டு தத்துவக்காரன். சரியா? காட்டுக்காரன். அந்த காற்று இல்லைன்னா என்ன இல்லை, நம்மளுக்கு ஆயில் இல்லை. அப்ப ஆயில் கதாநாயகன் யாருங்க? சனி பகவான் தானே. அதைத்தானே 8ஆம் பதிவிலே கொடுத்துருக்காங்க. அப்ப கர்ணத்துக்கான பாவம் என்ன பாவங்க? 8ஆம் பாவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் பாவம் இருக்கு. அப்ப கர்ணம் இயங்குற பாவம் என்ன பாவங்க? 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் இல்லாம அது என்னதுங்க? அது கர்ணம் இயங்காது. அதுதான் சொல்லுவாங்க கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க. காற்று இல்லைன்னா உயிர் இல்லை. அதனால என்ன சொல்லக்கூடாது? கர்ணம் தப்பினால் மரணம்ங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அது ஜோதிடத்துல உள்ள சூட்சமானது. காற்று தப்பினால் மரணம், அதுதான் ஒரிஜினல். நல்ல வச்சு புரிஞ்சு. எப்படிங்க? காற்று தப்பினால் மரணம். காற்று என்பது நம்ம ஆயில கொடுத்து வருது. சரிங்களா? காற்று இல்லைன்னா 5 நிமிஷம் பிடிச்சிட்டோம்னா நம்ம மூச்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பாடி ஆயிடுவோம். நம்ம பேர சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்ம உடம்பு இப்ப உட்கார்ந்து எல்லாமே அசைகிறோம், பேசுறோம், சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய ஆணிவேர் யாருன்னா கர்ணம் தான். முக்கிய ஆணிவேர் யாருங்க? கர்ணம் தான். அப்ப கர்ணம் தப்பினால் மரணம் சொன்னது காற்று தப்பினால் மரணங்கிற வாசகத்துல இருந்து அது சூச்சமோ, நான் ஜோதிடத்துல சூச்சமோ, அதனால சூச்சமா சொன்னதுதான் கர்ணம் தப்பினால் மரணம். சரியா? அதாவது எம்ஜிஆர் படத்திலே பாட்டு பாடுவாங்க, கைத்துல மேல ஆடுற பாரு இறங்கி முறைஞ்சா அப்புறம் தான் ஜோதி இருக்குங்க. அப்போ அதாவது ஆடி ஆடி பாடி பாட்டு வரல எனக்கு. சரி, எனக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. எம்ஜிஆர் பாடுவாரு, கைத்து மேல ஆடுற பாரு இறங்கி மடிஞ்சா அப்புறம் தாண்டா சோறு. அப்படி இறங்கி முடிஞ்சு இறங்கி வந்து அப்புறம் தாண்டா சோறுன்னு என்ன ஒரு பாட்டு வரும். அதுல கூட அதாவது தவறி விழுந்துட்டானா உயிர் போயிரும்னு சொல்லி கர்ணம் தப்பினால் மரணம்ங்கிறத அதெல்லாம் கொடுத்தாங்க. சரிங்களா? அந்த வித்தை அடிக்கிறவன் கர்ணம் மாற்றி அடிச்சுட்டானா கீழே வந்தானா உயிர் போயிடும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கான மனசுல இருந்த பதிவு. சரிங்களா? இன்னைக்கு ஜோதிட கலையில யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கர்ணம் தப்பினால் மரணங்கிறது கர்ணங்கிறது ஜோதிடத்துல இருக்குதுங்கிறதே தெரியும். நான் வச்சு போச்சு. சரியா? இந்த இடத்துல இந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்த தனிலாச்சலபதி அப்படிங்கிறவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா யூடியூப் வழி அவர்தான், அதாவது அவர் கண்டுபிடிச்சது அல்ல. நல்ல வச்சு குறிச்சுக்கணும். யூடியூப் அவருக்கு வரவேற்பு கொடுத்துச்சுன்னு நான் சொல்றேன். நல்ல வச்சு குறிச்சுக்கணும். இப்ப அவரோட தகுதி மூலம் தான் என்ன செஞ்சது? கர்ணங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. சரிங்களா? நானே 24 வருஷம் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நல்ல வச்சு குறிச்சுக்கணும். சரியா? அவர் 5 வருஷமா தான் பார்த்தீங்கிறார். ஆனா பட் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதை நினைச்சு பெருமைப்படணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. அவர் கூட நீ மேல என்ன 2 நாளைக்கு நிரூபிச்சுட்டு போ, அவ்வளவுதான். சரியா? அது பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்த கிஃப்ட்னு நான் சொல்றேன். நல்ல வச்சு புரிஞ்சு. இன்னைக்கு நான் பேசுற வார்த்தைகள் எனக்கு எடுத்த பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்னு அர்த்தம். சரிங்களா? அது மாதிரி கர்ணம் தப்பினால் மரணங்கிறது கர்ணம் தப்பினால்ங்கிறது இல்லை, காட்டு தப்பினால் மரணங்கிறதா நிஜமான உண்மை அப்படிங்கிறது அர்த்தம் உண்டு. அதாவது ஜோதிடத்துல கர்ணம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அந்த கர்ணத்துக்கான அதிபதி சனி பகவான் வரதுனால சனியை வச்சு முடிவு பண்ணீங்கன்னா, ஏன்னா சனிங்கிற தொழிலா கர்ணத்தை வச்சு என்ன பார்ப்பீங்க? தொழிலை பார்க்கலாம், ஆயில பார்க்கலாம். இந்த 2 விஷயத்த உறுதியா பார்க்கலாம். எதுங்க? ஆயிலையும் தொழிலையும் பார்க்கணும்னா எதை வச்சு பாருங்க? கர்ணத்தை வச்சு பாருங்க. நீங்க என்ன கர்மம் பார்த்துருக்கீங்க, அந்த கர்ணத்தினுடைய லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்குது, எந்த பாவத்துல இருக்குது, அதை பொறுத்து நீங்க தொழிலையும் கண்டுபிடிக்கலாம், உங்களுடைய ஆயிலையும் கண்டுபிடிக்கலாம். நீங்க 8ஆம் பாவத்தை தொழிலிட்டு இருந்தீங்கன்னா ஆயிலையும் கண்டுபிடிக்க முடியாது, தொழிலையும் கண்டுபிடிக்க முடியாது.
சரிங்களா. 8ஆம் பாவங்கிறது ஆயுளுக்கான உற்பத்தி பாவம். நல்லா வச்சுக்கோங்க சரிங்களா. அப்ப சனி பாவம் அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்ப யோகம்னு ஒரு விஷயம் இருக்கு. யோகம்னு ஒரு விஷயம் இருக்கு. 8வது யோகம் பூரா ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கொடுக்கும் யோகம்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ 8வது யோகத்துல என்ன யோகம் வருது அப்படின்னு கேட்டா திருதி யோகம் ஸ்டார்ட் ஆகும். திருதி அப்படின்னு ஒரு யோகம் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அப்ப திருதி அப்படின்னா அடுத்த யோகம் வியாதி பாதம் அப்படின்னு ஒரு யோகம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது வந்து அதாவது வியாதி பாதத்துக்கு எடுத்து 5 ஒரு யோகம் ஸ்டார்ட் ஆகும். இது 3ம் 8வது யோகம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு 9 அதாவது யோகத்தை 9 பிரிச்சிருக்காங்க. 27 யோகம் மொத்தம். 27 யோகத்துல 8வது யோகத்தை எடுத்து பாருங்க. அது வந்து திருதி வியாதி பாதம் 5 யோகம் அப்படின்னு 3 யோகம் அமைஞ்சிருக்கும். அந்த அதுல வந்து பாருங்க ராகு யோகியாவும் சுக்கிரன் அவயோகியாவும் இருப்பாங்க. அதை வச்சு கொஞ்சம் ராகு யோகியாவும் சுக்கிரன் அவயோகியாவும் இருப்பாங்க. இந்த யோகம் எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னு கேட்டா நீங்க எடுக்கிற முடிவுல இருந்து தப்பா ரைட்டான்னு சொல்றதுக்கு அதிக பங்கா பயன்படுது அப்படின்னு அர்த்தம் உண்டு சரிங்களா. இப்ப பாப்பா வந்து பேசுறாங்க, அதாவது பாக்கியலட்சுமி மேடம் பேசுறாங்க. அவங்க வந்து பேசும்போது சுக்கிரனை முன்னிறுத்தி பேசுறாங்க சரிங்களா. அந்த சுக்கிரன் கெட்டு போயிருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லணும்னா யோகத்தை கையில பிடிச்சினா ஊச்சிதமா சொல்லலாம். அந்த பானை நில வச்சு பிடிச்சி சரிங்களா. அப்ப சுக்கிரன் இந்த இடத்துல அவயோகியா இருக்கிறப்போ நீங்க சுக்கிரன் நல்ல பாடம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாம தோத்து போறதுக்கான சான்ஸ் அங்க உருவாக்கி கொடுத்துரும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு சரிங்களா. அப்ப யோகம் தான் நிர்ணயம் பண்ணுது மனுஷன். இப்ப நீங்க யோகத்தை பார்க்கணும்னா கட்டத்துல பார்க்கணும்னா எப்போ அதே மாதிரி யோகத்தை எதை பார்த்தா 1, 5, 9 யோகத்தமா பார்த்துட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் நித்திய நாம யோகம் இருக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த யோகத்தை இந்த யோகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குற விஷயமே தெரியும் நமக்கு புரிஞ்சு. அப்ப நித்திய நாம யோகம்னா முடியப்படுதுன்னு நான் சொல்றேன். ஒரு மீட்டிங்ல அதாவது சேலத்தை சேர்ந்த விஜய் ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சுவர்நாடியில பணம் சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு சேலத்து இதுல திருச்சியில ஒரு மீட்டிங்ல ஒரு பதிவு பண்ணார். அவர் பதிவு பண்ணது அருமையான பதிவு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பதிவு பண்ணும்போது லக்கணத்துக்கு 6வது வீட்டில் அல்லது லக்கணத்துல 6வது வீட்டுல அதாவது செவ்வாய் உட்காந்துச்சுன்னா 6, 8, 12 செவ்வாய் உட்காந்துச்சுன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்காது அப்படின்னு ஒரு பதிவு பண்ணார். அதே மாதிரி செவ்வாய் வந்து ராகு சாரத்துல உட்கார்ந்தாலும் கேது சாரத்துல உட்கார்ந்தாலும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். அப்ப ராகு சாரத்துல உட்கார்ந்தா இருக்காது அப்படின்னு ஒரு பதிவு, 6ல உட்கார்ந்தா இருக்காதுன்னு பதிவு, ராகு சாரத்துல உட்கார்ந்தா பொம்பளை மட்டும் இருக்கும் ஆண் வாரிசு இருக்காது அப்படின்னாரு. ஆனா 6ல இருந்து ராகு சாரத்துலயும் இருந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தா வாரிசே இருக்காதுன்னு ஒரு பதிவு சொன்னார். அப்போ அந்த இடத்துல நான் அடியேன் அதே அமைப்புல இருக்கிறேன் நிலப்பத்து புரிஞ்சு. அப்போ லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல கரெக்டா இருக்கு செவ்வாய் சதய நட்சத்திரத்துல இருக்கு. செவ்வாய் சதய நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ எனக்கு 2 பெண் குழந்தை ஒரு ஆண் பையன் 3 பவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது விதி மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அப்போ இது எந்த இடத்துல விதி மாறிச்சு, விதி விளக்கா மாறுது அப்படிங்கிறத நீ கவனிக்கணும் சரிங்களா. எனக்கு யோகி வந்து ராகு யோகியாவும் சுக்கிரன் அவயோகியாவும் இருக்குது நில வச்சு புரிஞ்சுங்க. அப்ப அவர் சொன்ன விதி எனக்கு கட்டுப்படலைன்னு அர்த்தம் நில வச்சு புரிஞ்சுங்க. நான் சொல்றது விளக்குதா மேடம்? அதாவது ராகு யோகியா இருக்கிறதுனால செவ்வாய் வந்து ராகு சாரத்துல இருக்கிறதுனால ராகு யோகி என்ன சித்திரிச்சேடியா புத்திர பாக்கியம் கொடுத்துருச்சு, வாரிசையும் கொடுத்துருச்சு, எல்லா விஷயத்தையும் கொடுத்துருச்சு சரிங்களா. இன்னைக்கு இந்த ராகு சாரத்துல தான் நான் இந்த ஜோடி பிரிவுக்குள்ளே வந்தேன் நில வச்சு புரிஞ்சு. 27 வருஷமா இருக்கிறேன் ஜோதிடத்துல. ஆனா நான் வந்து ஜெயிச்சது இந்த கர்ண பேசி தான் வந்தேன். அந்த கர்ணம் ஏன் பேசி வந்தேன்னா சனி புத்தி ஓடுது, சனி ராகு சாரத்துல நிக்குது. அது எத்தனை லக்னத்தின் 10ஆம் இடத்துல, அது 10ஆம் இடத்துல நிக்குது. 10ஆம் இடத்துல என்ன தொழிலா? அப்ப என்ன தொழில நீ ஜெயிக்க முடியுங்க? நீ ஃபர்ஸ்ட் கர்ணத்தை பேசி செய்யடா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா பட் ஃபர்ஸ்ட் ஒரு யதார்த்தமா பேசுற பேச்சு தான் அது மக்கள் 80,000 பேர் பார்த்துட்டு 3 நாள் 80,000 பேர் பார்த்துட்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரவிக்குமார் ஒருத்தர் இருக்கிறாங்கிறத தெரியும் நல்லா வச்சு போச்சு சரியா. அப்ப பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய விதியை கணக்க எப்போ வேணாலும் ஏதோ நாளா கொடுத்துருவார், கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். சரி, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தான்னா, சூரியன் இருந்தா என்ன? அப்ப சூரியன் முத குழந்தை என்ன செய்யலாம்? ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போய் உங்களை அவமானப்படுத்தலாம், இல்லை கோர்ட்டு ஸ்டேஷன் போய் அவமானப்படுத்தலாம். கோர்ட்டு ஸ்டேஷன்லாம் என்னது? கவர்மெண்ட் தானே. முத குழந்தை சூரியன் தானே சரியா. அப்ப சூரியனுக்கான காலத்துவம் என்னென்ன இருக்குதோ அது மூலம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அந்த ஜாதகத்துக்கு தண்டனை கிடைக்கும்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப முத குழந்தை மூலம் தண்டனை கிடைக்கலாம். முத குழந்தை எப்படி? ஒண்ணு அந்த குழந்தை உங்க பேச்சு கட்டுப்படாம இருக்கலாம், இல்லையா அந்த குழந்தைகளை கையாளி நீ அடிவாங்கி சாப்பிடலாம் நிலவச்சு போச்சு, இல்லையா லவ் மேரேஜ் பண்ணி பொம்பளை இருந்தா லவ் மேரேஜ் பண்ணி போய் உங்களுக்கு அவமானம் கொடுக்கலாம். அப்ப லக்னத்தில் 8இல் எது இருந்தா? சூரியன் இருந்தா சரிங்களா. உங்க புகழுக்கான கலங்க வரலாம், சூரியன் புகழுக்கான கிரகம் சரிங்களா, கலங்க வரலாம். அதே மாதிரி சந்திரன் இருந்தா என்ன செய்யலாம்? சந்திரன் இருந்தா தாயினால வருத்தப்படலாம், தாயினால குற்றப்படலாம் சரிங்களா. அப்ப தண்ணினால கண்ட வரலாம்,
சந்திரன் உணவுனால கண்ட வரலாம் சரிங்களா. அவெல்லாம் அதாவது சந்திரன் 8ல் இருக்கிறவங்க பக்கத்தில் என்ன செஞ்சுக்கணும் அதாவது தண்ணி வச்சுக்கிட்டு தான் சாப்பிடணும் சரிங்களா. எல்லாம் வைக்க வந்து செத்து போயிடுவேன் கெடு வச்சு குடிச்சு. எப்போ 8ல் இருக்கிறப்ப அந்த உணவுங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும் சரிங்களா. இதே அவயோகியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, விஸ்கம்பம் கண்டம் பரியம் இது 3மே சனி யோகி சந்திரன் அவயோகி. அவங்க இருக்கிறவங்க அதிகப்படியாக தண்ணி வரும்னு அர்த்தம் நல்லா வச்சு குடிச்சு சரிங்களா. அதே மாதிரி அதிக இடத்துல பிறந்திருக்கான்னு வச்சுங்க தண்ணி வைக்க தேவையில்லை, ஏன்னா சந்திரன் யோகி இருக்கு, சந்திரன் யோகி சரியா. அப்போ இந்த யோகியை கனெக்ட் பண்ணி பாருங்க, அப்போ முடிவான பலனை சொல்ல முடியுங்கிறதா என்னுடைய வாதம், வேற ஒன்றும் கிடையாது சரியா. அப்போ அதே மாதிரி செவ்வாய் இருந்தா என்ன, செவ்வாய் இருந்தா 8ல் இருந்தா என்ன அப்படின்னா சகோதரனால அவமானப்படுவான், சகோதரனால துன்பப்படுவான், நிலத்தினால வீட்டுனால அவமானப்படுவான். வீடு கட்டினா சுடுகாட்டில் கட்டியிருப்பேன், வீட்டுக்கு கட்டியிருப்பேன் சுடுகாட்டு பக்கம் கட்டியிருப்பேன். 8ல் இருக்கிறதுல செவ்வாய், அப்போ வீடு வந்து அமையுது சுடுகாட்டு பக்கம் அமையும் சரிங்களா, சமாதி பக்கம் அமையும் சரிங்களா. அதுக்கும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அமையும், கோர்ட்டு பக்கத்தில் அமையும் வீடு. அப்படி அமைஞ்சா அந்த செவ்வாய்க்கு ஓகேன்னு அர்த்தம். இல்லை வேறு இடத்துல உட்காந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செவ்வாய்ங்கிறது அந்த பிரச்சனை கொடுக்கும். ஒரு வேளை அந்த இடத்துல இருக்குங்க எதுவுமே நடக்க எனக்கு ஏடி கூட்டியா இருக்குன்னா ரத்த தானம் பண்ணுங்க சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா செவ்வாய் இல்லைங்க ரத்தம் சரிங்களா. நீ வேற எந்த பரிகாரம் செய்யறத விட ரத்த தானம் வருஷத்துக்கு ஒரு பண்ணினா உடம்புல ஃபிளட் ஆகி, அதாவது 8ல் செவ்வாய் இருந்தால் ரத்த வீரியம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா வச்சுக்கொடு, கோபக்காரனா இருப்பான்னு அர்த்தம் சரிங்களா. அவன் சண்டைக்கு அவன் ரத்தம் நரம்பெல்லாம் பார்த்தா துடிச்சுட்டு இருக்கும் சரிங்களா. ரத்தம் நாளெல்லாம் வெளியே தெரியும், ஒவ்வொருத்தரும் ரத்த நாளமும் வெளியே தெரியாது, அவங்களுக்கு வெளியே தெரியும், வீரியம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்போ அவங்க ரத்த தானம் பண்ணாங்கன்னா அந்த வீரியம்லாம் குறைஞ்சு சராசரி மனுஷனா இருப்பான்னு அர்த்தம். நல்லா வச்சு குறிச்சு 7ல் செவ்வாய் இருந்தால் காம வீரியில அதிகமாக இருப்பான்னு அர்த்தம். அதுதான் இந்த 7, 8 செவ்வாய் தோஷம் பாருங்கன்னு சொல்றாங்க. நல்லா வச்சு குறிச்சு. ஆனால் செவ்வாய் எதுக்கான அதிபதி, ரத்தத்துக்கான அதிபதி. சந்திரன் ரத்த ஓட்டத்துக்கான அதிபதி, ரத்த ஓட்டத்துக்கு உற்பத்தி பண்றது சந்திரன் தான் பயணத்துக்கான அதிபதி. அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கும். அப்போ சந்திரன் நிலைமை 8ல் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி செவ்வாய் சொல்லிட்டு ஓகே. அடுத்தது புதன் என்ன அப்படின்னா மாமினால எதிரி வரும். நல்லா வச்சு புரிச்சு. காதல் பட்டு அவமானப்பட்டு தோத்து போவார். நல்லா வச்சு புரிச்சு. காதல் பட்டு அவமானப்பட்டு தோத்து போவார். காதல் பண்ணிடுவாரு, 8ஆம் இடத்துல இருந்து காதல் கொடுத்துரும், அது கூட தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சரிங்களா. டாக்குமெண்ட் முன்னால பிரச்சனை வரும் சரிங்களா. அதாவது புதன்னா டாக்குமெண்ட் பிரச்சனையா கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப டாக்குமெண்ட் போலீஸ் அந்த மாதிரி விஷயத்துல போய் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ அந்த புதனுடைய காலத்துல எது இருக்குதா, அதாவது சுக்கிரன், அடுத்த சுக்கிரனுடைய காலம் எப்படி அப்படின்னா சுக்கிரனால் பெண்களால அவமானப்படுவார், மனைவினால அவமானப்படுவார் சரிங்களா. மனைவியோடைய சந்தோஷம் சரிவர கிடைக்காம துன்பப்படுவார் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப சுக்கிரனா பணத்தினால கஷ்டப்படுவார், எல்லாமே கடை வாங்கி தான் ஒரு விஷயத்தை செய்வார். நல்லா வச்சு புரிஞ்சு, அதை கடன் வச்சுக்கிட்டா தப்பு இல்லை, தப்பிச்சுக்குவார். நீங்க சுகமா பேருக்காக புகழுக்காக செஞ்சீங்கன்னா அப்ப என்ன செய்வீங்க, மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இதே இதுல சுக்கிரன் அவயோகியா வர கிரகம் இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா கடை வாங்கி பண்ணக்கூடாது. நல்லா வச்சு புரிஞ்சு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்குவார்னு அர்த்தம். அதே மாதிரி அத்தை வீட்டுனால அவமானப்படுத்துறதுக்கும் அந்த 8ல் சுக்கிரன் இருந்தாதான் சரிங்களா. அப்போ அதே மாதிரி குரு பகவான் 8ல் இருக்காரு அப்படின்னா ஆசிரியர்களால அவமானப்படுவார், ஆசிரியனால துன்புறுத்தப்படுவார் சரிங்களா. அது மாதிரி விஷயம் குழந்தைங்களால அவமானப்படுவார். குழந்தை தானே, என்ன காரணத்தும் தெரிஞ்சா போதுங்க, அந்த 8ல் வச்சு அந்த பாடம் எடுத்து பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு பாடமும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். சனினா வேலைக்காரன்னு அர்த்தம், வேலைனால தொந்தரவு அதிகமாக கிடைக்கும். சனினா மூத்தவனால அடிமை ஆவார், மூத்தவனால அவமானப்படுவார். சனினா மூத்தவன் தானே, அதாவது காலப்பிரசனி 14 வீடு சனி பகவான் 11க்கு மூத்தவன் சொல்லுவோமா இல்லையா, மூத்தவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூத்தவர்களால அவமானப்படுவார், வயசானவங்களால அவமானப்படுவார், அந்த மாதிரி விஷயத்தை கொடுத்துரும். ராகு, அடுத்த ராகு இருந்தா என்ன அந்நிய தேசத்தினால அவமானப்படுவார் அப்படின்னு அர்த்தம். அந்நிய தேசத்தினால அவமானப்படுவார், விதவை பெண்களால அவமானப்படுவார். விதவை பெண்கள் யாரு, ராகு தான் சரிங்களா, அவங்களால அவமானப்படுவாங்க சரிங்களா. அப்ப அவங்களுக்கு எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படிங்கிறத விதி. கேது இருந்தால் கடைசியா கிரகம் கேது இருந்தால் யார் மூலம் அவமானப்படுவார், அவங்களும் அந்நியர்களால அவமானப்படுவார், அவங்க பிச்சைக்காரனால அவமானப்படுவார். நல்லா பிடிச்சு. ஏன்னா ஏன் கேது பிச்சைக்காரன் சொல்றோம், அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. அதாவது இன்னைக்கு உருவாகி இருக்கிற சித்தர்கள் அனைவருமே அந்த நிலைமைக்கு போய் தான் சித்தர்களா உருவாயிருக்காங்க. நல்லா வச்சு புரிஞ்சு சரிங்களா. அப்போ அவங்க வந்து இந்த விஷயத்தினால அவமானப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அப்ப அது வழியா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படிங்கிற அடிப்படையில இந்த பிரபஞ்சத்துல இன்னைய பொழுதுல நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பை மகளிர் ஜோதிட அமைப்பு மூலம் எனக்கு கிடைச்சது. இந்த வாய்ப்பை அருமையான முறையில பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை பொறுத்து அனைவருக்கும், அனைத்து மகளிருக்கும், அதாவது மகளிர் தின வாழ்த்துக்களும் கூறி அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் சார்பாக
அவங்க அனைவருக்கும் பொன்னாட போத்தி மகளிக்குங்கிற எண்ணத்தோட நான் வந்திருக்கிறேன். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.